Excel macros, Visual Basics for Application, VBA editor மூலமா கோட் டெவலப் பண்ணி அந்த கோடு மூலமா எக்ஸல்ல நடக்கிற ஒரு சில டாஸ்கை குயிக்கா ஃபாஸ்டா முடிக்க முடியும். அதுக்கு நீங்க மேக்ரோ எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு சில பேசிக்ஸ் வீடியோ பண்ணியாச்சு. இந்த வீடியோ அந்த பேசிக்ஸ் வீடியோல ஒன் ஆஃப் த வீடியோஸ். இந்த வீடியோல இன்புட் பாக்ஸ் அப்படின்னா என்ன, இன்புட் பாக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் எக்ஸல்ல என்னென்ன மாதிரியான டாஸ்கை பண்றதுக்கு யூஸ் பண்றாங்கன்றதையும் எப்படி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணலான்றதையும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறீங்க. கடைமா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பழைய வீடியோவும் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவும் நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். கடைமை வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதையும் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கடைமை உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் Prabas MS Office. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைரக்டா இன்புட் பாக்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்க போயிடலாம். போறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், VBA எடிட்டரை ஓபன் பண்ணணும். VBA எடிட்டரை ஓபன் பண்றதுக்கு Alt F11 ஷார்ட்கட் யூஸ் ஆகுது. பேசிக்கான விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரைட்? ஓகே, ஒரு ப்ரோக்ராமை கீ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். SUB ஸ்பேஸ் இந்த மேக்ரோடைய நேம் நம்ம கீ பண்ணணும். நமக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா, ஸோ டைப் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நிறைய டைப் பார்க்க போறோம் நம்ம. இது ஃபர்ஸ்ட் டைப் 1. எப்படி போட்டுட்டு INPUTBOX அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிடுவோம். பிராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட் ஓபன் பண்ணிட்டு டைப் சம் வேல்யூஸ் டபுள் கோட் க்ளோஸ் பிராக்கெட். இந்த கோட் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாங்கா ஆர் டம்மியா ஆர் ஒரு பேசிக்கான இன்புட் பாக்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த இன்புட் பாக்ஸ்ல இந்த டெக்ஸ்ட் இருக்கும். பார்த்துருவோமா? ரன் பண்றேன். பேசிக்கா ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த இன்புட் பாக்ஸ் நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, டபுள் கோட்ல கொடுத்துருந்தோம் இல்லையா, டைப் சம் வேல்யூஸ்னு அந்த டெக்ஸ்ட் இருக்கு. அவ்வளவுதான். இந்த இடத்துல இன்புட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கு. இதுல நீங்க நம்பரை கீப் பண்ணிக்கலாம், டெக்ஸ்டை கீப் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்றத பொறுத்து. இப்படி கொடுத்துட்டு ஓகே பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும். பட் அது என்ன விஷயம் நடக்கணும்னு நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணல. இந்த கோடிங்ல சிம்பிளா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும்னு கொடுத்துருக்கோம், வந்துச்சு இல்லையா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட டெவலப் பண்ணிட்டே போக போக இதுல என்னென்னலாம் பண்ண முடியும்ன்ற ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம், அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம போயிடலாம். செகண்ட் எக்ஸாம்பிள்ல மெசேஜ் பாக்ஸ்ன்ற கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ மெசேஜ் பாக்ஸையும் இந்த இன்புட் பாக்ஸும் எப்படி கம்பைன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்புட் பாக்ஸ் வரும். அந்த இன்புட் பாக்ஸ்ல போடுற இன்புட் ஆர் போடுற வேல்யூ மெசேஜ் பாக்ஸ் மூலமா பாப்பப் ஆகும். ஸோ மெசேஜ் பாக்ஸையும் இன்புட் பாக்ஸையும் கம்பைன் பண்ண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுன்றது உங்களுக்கு தெரியும். கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா கீழே வந்துட்டு SUBன்னு ஓபன் பண்ணிட்டு டைப் 2 ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷா கோடிங்கை கீ பண்ண போறோம். நமக்கு என்னென்ன வேணும், மெசேஜ் பாக்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்புட் பாக்ஸ் வேணும். இந்த இடத்துல நான் ரெண்டு இது கீ பண்ணிருக்கேன். இந்த ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது, இதெல்லாம் கமெண்ட்னு சொல்லுவோம். இது ரெண்டும் எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் ஒரு சிங்கிள் கோட் நான் கீ பண்ணிருக்கேன். இந்த சிங்கிள் கோட் போட்டதுனால இது ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. சும்மா நான் கீ பண்ணணும், ஏதாவது ஒரு கமெண்ட்டை கொடுக்கணும், இந்த கோடிங் எதை பத்தி பேசுதுன்றதை நரேட் பண்ணணுன்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல நான் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கலாம். என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டைப் பண்றது எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபைன். இன்புட் பாக்ஸ் வேணும், மெசேஜ் பாக்ஸ் வேணும், ரைட்? அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் வேணும். ஓபன் பிராக்கெட் பண்ணி டபுள் கோட்ல டைப் வேல்யூஸ்னே கொடுத்துக்கிறேன். டபுள் கோட் க்ளோஸ் பிராக்கெட். இந்த இன்புட் பாக்ஸ்ல கொடுக்குற வேல்யூ ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல ஷோ ஆகணும் இல்லையா, அதனால முன்னாடி வந்துட்டு கர்சர் எங்க கிளிக் பண்ணிட்டு MSG பாக்ஸ்னு கொடுத்துறேன். இந்த மெசேஜ் பாக்ஸ் என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா இந்த இன்புட் பாக்ஸ்ல என்ன நீங்க வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை ஷோ பண்ண போகுது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்களேன், இந்த மேக்ரோக்குள்ள நேமும் இந்த மேக்ரோக்குள்ள நேம் டிஃப்ரெண்டா இருக்கு. பர்ஃபெக்டா நம்ம மேக்ரோவை கிரியேட் பண்ணிருக்கோம். மேக்ரோக்குள்ள சிம்பிளா ஒரு கோடிங் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுல வந்து மெசேஜ் பாக்ஸும் இன்புட் பாக்ஸும் கம்பைண்டா வரப்போகுது. ப்ராப்பரான மேக்ரோ நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. பேசிக்கா தான் நம்ம பண்ணிருக்கோம். ப்ராப்பரான மேக்ரோனா என்ன, ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கல, ஒரு வேரியபிள் அசைன் பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம பிளாங்கா கிரியேட் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். F5 பிரஸ் பண்ணுவோம்.
F5 press பண்ண உடனே ஒரு இன்புட் பாக்ஸ் வந்திருக்கு. இந்த இன்புட் பாக்ஸ்ல நான் 85னு கொடுத்து ஓகே பண்றேன். 85 கொடுத்து ஓகே பண்ண உடனே அந்த வேல்யூ மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகுது. இது மெசேஜ் பாக்ஸ் தான் இல்லையா, இது கேன்சல் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸும் ஒரு இன்புட் பாக்ஸும் உங்களுக்கு வேணும், எங்கேயாவது சினாரியோ வரும். ஓகே, ஒரு மெசேஜ் பாக்ஸில் பாப்பப் ஆகிற வேல்யூ இன்புட் பாக்ஸில் உள்ள வேல்யூ எடுத்து பாப்பப் ஆகும். சிம்பிளாகவே இதை நீங்கள் பண்ண முடியும். திருப்பி நான் F5 கொடுக்குறேன். F5 கொடுத்துட்டு இந்த இடத்துல 100 நான் கீப் பண்ணிவிட்டு ஓகே பண்ண அப்படின்னா 100 அப்படின்ற வேல்யூவை மெசேஜ் பாக்ஸ் ஷோ பண்ணும். ஸோ இன்புட் பாக்ஸ் அண்ட் மெசேஜ் பாக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மேக்ரோவையும் க்ளீன் பண்ணிடும். என்ன க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மேக்ரோ கோடிங் என்ன சொல்லுது, ஆர் எதுக்காக இந்த கோடிங் எழுதப்பட்டதுன்றதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். சிங்கிள் கோட் போட்டுட்டேன், சாம்பிள் மேக்ரோ ஃபார் இன்புட் பாக்ஸ், சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த கோடிங் என்ன பண்ணுதுன்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சரில் பார்க்குறவங்களுக்கு இது சின்ன கோடிங், அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் ஒருவேளை ஒரு பெரிய ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட் நீங்கள் கீப் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கீப் பண்ணி ஒரு சிங்கிள் கோட் போட்டிங்க அப்படின்னா இந்த கோடிங் எல்லாமே என்ன பண்ண போகுதுன்ற ஒரு கிராஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். இங்கேயும் அதே மாதிரி இதை டெலீட் பண்ணிட்டு ப்ராப்பராக அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுப்போம். அதை கமெண்ட் லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கமெண்ட் லைன். ஒரு சிங்கிள் கோட் போட்டுட்டு இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, combination of message box and input box அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸில் நம்ம வந்து சாம்பிள் மேக்ரோ பற்றி பார்த்துருக்கோம் ஃபார் இன்புட் பாக்ஸ். ஸோ இதில் மெசேஜ் பாக்ஸையும் இன்புட் பாக்ஸையும் கம்பைன் பண்ணி கீழே கோடிங் போட்டிருக்கோன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. ஃபைன், அடுத்த கான்செப்டை பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, இதையும் சப்னு போட்டுட்டு டைப் 3ன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸ்லையும் மெசேஜ் பாக்ஸையும் இன்புட் பாக்ஸையும் தான் கம்பைன் பண்ண போகிறோம். பட் ஒரு ப்ராப்பரான டிக்ளரேஷன் கொடுத்து ஒரு நல்ல ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி அந்த வேரியபிளுக்கு நல்ல ஒரு டேட்டா டைப்பை கொடுத்து ப்ராப்பராக பண்ண போகிறோம். நம்ம இங்கே மட்டும் ப்ராப்பராக பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடிங்க்கு இது போதும். பட் ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்றது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு அந்த கோடை கீப் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பண்ண மாதிரியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிட்டே போகலாம். பட் ஒரு ஸ்டெப் நீங்கள் பார்க்க அது எல்லாமே உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிஃபைன்டு ஸ்டேஜுக்கு போவீங்கன்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இந்த இடத்துல dim அப்படின்னு போட்டுட்டு x அப்படின்னு ஒரு வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் x as integer. ஸோ இன்டிஜர்ன்ற ஒரு டேட்டா டைப்பில் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூவில் நான் எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த எக்ஸ்ன்ற வேல்யூவோட இன்புட் பாக்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த இன்புட் பாக்ஸ் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, டைப் வேல்யூஸ்ன்னு சொல்ல போது. இந்த டைப் சம் வேல்யூஸ்ன்னு சொல்லதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு நம்பரை என்டர் பண்ணுவீங்க. அந்த நம்பரை இந்த எக்ஸ்ன்றது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது போயிட்டு எக்ஸை கால் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நம்பர் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதில் எக்ஸ்ன்றது இன்டிஜர்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இந்த மேக்ரோ. தென் எக்ஸ்ன்ற இந்த இன்டிஜரில் ஆர் எக்ஸ்ன்ற இந்த வேரியபிளில் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது இன்புட் பாக்ஸ் வந்து அந்த இன்புட் பாக்ஸ் நீங்கள் கொடுக்குற வேல்யூ எக்ஸ்ன்ற நேமில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் அப்படின்ற வேல்யூ ஒரு மெசேஜ் பாக்ஸ் மூலமாக அவுட்புட்டை காமிக்கும். பார்த்தீங்களா, எக்ஸ்ன்ற வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு டைப்பை அசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்பராக தான் பண்ணணும் கோடிங்கை. அப்போ தான் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை இதுக்கு கீழே நீங்கள் எழுத போகிற மல்டிபிள் லைன் ஆஃப் கோட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணலாம். F5 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இன்புட் பாக்ஸில் நான் 15 கீ பண்ணிவிட்டு ஓகே பண்ணும்போது இன்புட் பாக்ஸில் நான் கீ பண்ண மெசேஜ் இன்புட் பாக்ஸில் நான் கொடுத்த நம்பர் இந்த மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகுது. இங்கே நடக்கிற அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடந்துச்சு. பட் நான் ராவாக இந்த கோடிங்கை கொடுக்காம ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். டைரெக்டாக மெசேஜ் பாக்ஸில் இன்புட் பாக்ஸை கொடுக்காம
இன்புட் பாக்ஸ் அப்படின்றத ஒரு எக்ஸ் என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ் என்ற வேரியபிளை எடுத்து மெசேஜ் பாக்ஸ்ல ஷோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் நீங்க பண்ணும்போது கட்டாயமா எக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொல்லிட்டோம். எக்ஸ்னா இன்டீஜர்னு சொல்லிட்டோம். எக்ஸலுக்கு ப்ராப்பரா புரிஞ்சிடும். ஓகேவா, ஃபைன். இப்போ அடுத்த டாஸ்க்கை நம்ம பண்ணலாம். இதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு கமெண்ட் லைன் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் திருப்பி ஒரு சப் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். சப் டைப் 4 ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் என்டர். ஃபோர்த் டைப் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிக்ளரேஷன் பண்ணி மேலே முடித்தோம். அதே மாதிரி ஒரே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணோம் இல்லையா. இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் 2 மெசேஜ் பாக்ஸ் வரப்போது, 2 இன்புட் கொடுக்க போகிறீங்க, 2 டிக்ளரேஷன் பண்ண போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோன்றதுனால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு dim dimension of x as integer. okay, dimension dim x as y கொடுத்தலாம், y as integer. so x என்ற ஒரு வேரியபிளையும் y என்ற ஒரு வேரியபிளையும் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன டைப்ன்றதையும் இன்டிஜர்னு கொடுத்துட்டோம். இப்போ அந்த xன்றதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் அசைன் பண்ணுவோம். இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பிராக்கெட் type number 1 double quote close bracket. y என்றதுக்கு ஒரு நம்பரை ஆர் ஒரு இன்புட் பாக்ஸ் அசைன் பண்ணுவோம். ஓப்பன் பிராக்கெட் type number 2 double quote close bracket enter. ஸோ டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல டிக்ளரேஷன் பண்ண அந்த வேரியபிளுக்கு ப்ராப்பரான ஒரு இன்புட்டையும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இன்புட் பாக்ஸ்ல இருந்து வர்ற வேல்யூ x என்ற நேம்லையும் இந்த இன்புட் பாக்ஸ்ல இருந்து வர்ற வேல்யூ y என்ற ஒரு நேம்லையும் ஸ்டோர் ஆகிடும். y என்ற ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் மெசேஜ் பாக்ஸ் x மெசேஜ் பாக்ஸ் y கொடுத்தா என்ன அவுட்புட்ல வரும் அப்படின்னா 2 மெசேஜ் பாக்ஸ் அவுட்புட்ல வரும். அதுக்கு முன்னாடி 2 இன்புட் பாக்ஸ் அவுட்புட்ல வந்திருக்கும். பார்த்துலாமா? எக்ஸிக்யூட் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுக்கு F8 பிரஸ் பண்ணலாம். ஓகே, F8 ஃபர்ஸ்ட் இந்த இது எக்ஸிக்யூட் ஆகுது. இது எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா F8 ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு இன்புட் பாக்ஸ் வந்திருக்கு. இதில் நான் 10 அப்படின்னு கீப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸில் பார்த்தீங்கன்னா 10ன்ற ஒரு நம்பர் தேர்த்து பாருங்கள். x is equal to 10. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல x is equal to 0ன்னு இருந்திருக்கும், ஒரு பிளாங்காக இருந்திருக்கும். இப்போ 10ன்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல கொடுத்த இன்புட் இங்கே 10ன்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ yல பார்த்தீங்கன்னா y equal to 0ன்னு இருக்கு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் yல 50 கொடுத்துட்டு ஓகே பண்ணும்போது இந்த yல 15 ஸ்டோர் ஆயிடுச்சு. புரியுதில்ல? இப்போ இந்த இடத்துல நமக்கு 10ம் இந்த இடத்துல வந்து 15ன்ற மாதிரி இந்த 2 மெசேஜ் பாக்ஸும் ஷோ பண்ண போகுது. F8 பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸ் 10ன்னு ஷோ பண்ணிடுச்சு. திருப்பி F8 பண்ணும்போது செகண்ட் மெசேஜ் பாக்ஸ் 15ன்னு ஷோ ஆயிடுச்சு. தென் இந்த மேக்ரோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியுதில்ல? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது எந்த இடத்துல உள்ளதை எது எக்ஸிக்யூட் பண்ணுது, எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதுக்கு ஒரு நல்ல நேம் கொடுத்துருவோமா, இதுக்கு ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துருவோமா. என்ன கொடுத்துடலாம்? 2 MSG box with 2 input box with proper டிக்ளரேஷன். என்ன டிக்ளரேஷன் அப்படின்னு புரியும் இல்லையா உங்களுக்கு? இந்த இடத்துல ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணியிருக்கோன்றது டிக்ளரேஷன் சொல்கிறோம். ப்ராப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, டிக்ளேர் பண்ணியாச்சு, ப்ராப்பராக நம்ம மேக்ரோ கோடிங் எழுதியிருக்கோம். அடுத்த டைப்புக்கு போயிடலாம். அடுத்த டைப்பில் என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம ஒரு சப் ஓப்பன் பண்ணி டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கலாம். சப் டைப் 5 ஓப்பன் க்ளோஸ் என்டர். ஸோ புது மேக்ரோ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நேம் வந்து டைப் 5. ஃபைன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல கமெண்ட்ல கொடுத்துடலாம். இதில் நம்ம ஒரு வேல்யூவை இன்புட் பண்ண போகிறோம். இன்புட் பாக்ஸில் அந்த இன்புட் பாக்ஸில் இன்புட் பண்ண வேல்யூ எக்ஸலுடைய ஒரு செல்லில் போயிட்டு ஸ்டோர் ஆக போகுது. A1 B1 சொல்லுவோம் இல்லையா, செல் நேம், செல் ரெஃபரன்ஸ், அதில் போய் ஸ்டோர் ஆக போகுது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டோர் வேல்யூ இன் A5 using input
பாக்ஸ். ஒரு இன்புட் பாக்ஸ்ல கொடுக்குற வேல்யூ A5ல போய் ஸ்டோர் ஆக போகுது. A5னா எது? இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆக போகுது. என்டர் கொடுக்குறோம். இப்போ நம்ம கோடிங் கீபோர்ட் ஆரம்பிக்கலாம். RANGE ஓப்பன் பிராக்கெட் A5 தானே, A5 டபுள் கோட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டு டாட் வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ இந்த A5ல ஒரு வேல்யூ கீப் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ எங்கேருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இன்புட் பாக்ஸில் இருந்து வர்ற இன்புட்டை எடுத்துக்கலாம். ஓகே, டைப் வேல்யூ க்ளோஸ் பிராக்கெட். டபுள் கோட் போட மறந்துட்டோம். கட்டாயமாக டபுள் கோட் போட்டே ஆகணும். எங்கெல்லாம் டெக்ஸ்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? டபுள் கோட் போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த A5ன்ற ஒரு இடத்துல ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த இன்புட் பாக்ஸ் ஷோ ஆகி அந்த இன்புட் பாக்ஸ் நீங்கள் கீப் பண்ணுறது A5ல போய் ஸ்டோர் ஆகும். செக் பண்ணிவிடுவோமா? F5 ப்ரெஸ் பண்ணாமல் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நம்ம முதல்ல பேசின மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்திருக்கு. இந்த இன்புட் பாக்ஸில் நான் 115 டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 115ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்ரோஸுடைய கான்செப்ட் எல்லாம் கற்றுக்கிட்டே போகும்போது எங்கே எப்போ எதெல்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? பட் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. சேவ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் இந்த இடத்துல நம்ம பார்த்த விஷயத்தையே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு இன்புட் கொடுத்தோமா, இப்போ நம்ம 3 இன்புட் 4 இன்புட் மாதிரி கொடுத்து எப்படி குயிக்காக மல்டிபிள் இன்புட்ஸை ஒரு செல்லில் கீப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? புது மேக்ரோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். சப் ஸ்பேஸ் டைப் 6 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஓகே, புது மேக்ரோக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம் டைப் 6 அப்படின்னு. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். Write values into cells without declaration எதுவும் பண்ணாம பேசிக்கா ஒரு 3 இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். இந்த 3 இன்புட் பாக்ஸ்லயும் கொடுக்குற வேல்யூஸ் 3 பிளேசஸ்ல ஸ்டோர் ஆக போகுது. ஃபைன், என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல போட்ட மாதிரியே நம்ம கீப் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம். ரைட், பேஸ்ட் பண்ணிட்டா என்டர் பேஸ்ட் என்டர். இந்த 3 இடத்துலையும் நான் செல் ரெஃபரன்ஸ் மாற்றிடுறேன். A5க்கு பதிலாக B5 கொடுக்குறேன். B5 திருப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு B6 கொடுக்குறேன். இந்த இடத்துல B7 கொடுத்துட்றேன். சேஞ்ச் பண்ணதை புரியுது இல்லையா? இந்த இடத்துல உள்ள கோடிங் அப்படியே காப்பி பண்ணி இங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸை மட்டும் மாற்றுறேன். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு F5 ப்ரெஸ் பண்ணும்போது மெசேஜ் பாக்ஸ் 1 வந்திருக்கு. இது ஒரு மெசேஜ் பாக்ஸ் இல்லையா? இதில் 5ன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன், 2ன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன், 3ன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இதையும் கொடுத்துட்டு ஓகே பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இதை மல்டிபிள் மெத்தடில் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது தான் உங்களுக்கு கான்செப்ட் மெத்தடுன்னு கிடையாது. இந்த லாஜிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போ இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது உங்கள் மைண்டே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்லையும் டிஃப்ரெண்டான அக்கரன்சஸ். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு இன்புட் பாக்ஸ் வரப்போகுது. பட் அந்த ஒரு இன்புட் பாக்ஸ் மல்டிபிள் பிளேஸில் என்ட்ரி ஆக போகுது. எப்படி பார்க்கலாம் வாங்க. சப் டைப் 7 இது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இதில் நம்ம ப்ராப்பரான டிக்ளரேஷனும் கொடுத்து பண்ணுவோம். கமெண்ட்டை முதல்ல கொடுத்துடலாம். டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, கோடை கீ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ஒரு கமெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ண போகிறோன்றது சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 இன்புட் பாக்ஸ் 2 ரைட் values into 3 cells கொடுத்துருவோம். 3 cells with proper declaration. ஓகே, பண்ணுவோம். முதல்ல என்ன டிக்ளரேஷன் பண்ணலாம் அப்படின்னா dimension x as integer கொடுத்துடலாம். இந்த இதில் எங்கெல்லாம் s கீப் பண்ண போகிறோமோ அது இன்டிஜர்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் xல நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி கொண்டு போவோம். x is equal to input box ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்டில் டைப் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிடுவோம், என்டர். ஸோ எக்ஸ்ன்றதுல இந்த இன்புட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். இந்த எக்ஸ்ன்றது நம்பராக ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்ன்றதில் சேவ் பண்ண நம்பரை ஒரு செல்லில் போய் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா? அதுதான் முக்கியமான கான்செப்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் படி. அப்போ ரேஞ்ச் அப்படின்ற இதில், அதாவது A1 அப்படின்ற ஒரு செல்லில் போயிட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது. அது என்ன வேல்யூ அப்படின்னா எக்ஸ்ன்ற வேல்யூ.
ஸோ A1 அப்படின்ற செல்லில் எந்த இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ அப்படியே போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இதை அப்படியே கீழே காப்பி பண்ணி போடுவோமா, போட்டுட்டு B1 அப்படின்ற செல்லில் எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கூட 1 வந்து ஆட் ஆகும். ஸோ எக்ஸ்ன்றது 10 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 11 அப்படின்ட்டு B1 போய் அது ஸ்டோர் ஆகும். நான் இதை அப்படியே திருப்பி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு C1 என்ன ஆகும் அப்படின்னா 2ன்ற வேல்யூ ஆட் ஆகி C1 போய் ஸ்டோர் ஆக போகுது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிச்சிடும். டிக்ளேர் பண்ணிட்டோம். டிக்ளேர் பண்ண இந்த எக்ஸ்ன்றதுக்கு ஒரு இன்புட்டை கொடுத்துட்டோம். இதில் வர்ற ஒரு வேல்யூ தான் எக்ஸ்ன்றதில் ஸ்டோர் ஆகும். அந்த எக்ஸ்ன்றதை ரேஞ்ச் 1 போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ரேஞ்ச் 1 மட்டும் இல்லை, ரேஞ்ச் 2லையும் ரேஞ்ச் 3லையும் இந்த மல்டிபிள் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் வரும், இன்புட் பண்ண வேல்யூ மட்டும் வரும். இந்த இடத்துல அது கூட 1 ஆட் ஆகி வரும், இங்கே 2 ஆட் ஆகி வரும். நீங்கள் இதில் எது ஒன்றும் போட்டுக்கலாம், ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், இல்லைனா வேறு ஒரு வேல்யூலாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டே போகலாம். பட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். F5 இதில் நான் 25 கொடுக்குறேன், வெறும் 5 கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 5 மட்டும்தான் கொடுத்தேன், பட் 5, 6, 7 3 வேல்யூ ஜெனரேட் ஆகிருக்கு. இது உங்களுக்கு புரியுது இல்லையா? 1 entry can do multiple activities based on your coding. நீங்கள் கோடிங் எப்படி எழுதுறீங்கன்றது தான் முக்கியம், என்ன இன்புட் கொடுக்குறீங்கன்றது செகண்டரி. எந்த இன்புட் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எப்படிலாம் நீங்கள் கோடிங் எழுதுறீங்களோ அதுபடி இந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ரோ மூலமாக நீங்கள் பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸை அன்டூ பண்ணுறது கஷ்டம். அன்டூ பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நிறையா சொல்லலாம், பட் இட் இஸ் நெவர் பாசிபிள். ஓகே, அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரொம்ப பேசிக்காக மேக்ரோவில் பண்ணுற விஷயத்தை அன்டூ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டாவை சேஃப்டியாக வச்சுக்கிட்டு ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு இந்த மேக்ரோவை ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு நம்ம போயிடலாம். ஓகே, இன்புட் பாக்ஸை பற்றி பேசிக்காக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி பார்த்தோம். இப்போ இன்புட் பாக்ஸில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. இன்புட் பாக்ஸில் டைட்டில்னு ஒன்று இருக்குது, ப்ராம்ப்ட் பண்ணுற மெசேஜ் இருக்குது, உள்ளே கீ பண்ணுறதுக்கு வேல்யூ, அதுக்கு கேப்ஷன், இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இன்புட் பாக்ஸ் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸை பூந்து விளையாட போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு சப்பை க்ரியேட் பண்ணலாம். டைப் 8ன்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் என்டர். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்புட் பாக்ஸில் உள்ள இன்டர்னல் செக்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்புட் பாக்ஸ். ஓகே, முதல்ல எக்ஸ்ன்றதை டிக்ளேர் பண்ணுவோம். dim xs integer என்டர். இப்போ எக்ஸ்ன்ற அந்த வேரியபிளில் ஒரு இன்புட்டை கொடுப்போம். இன்புட் பாக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ண உடனே இந்த இடத்துல ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஒரு ப்ராம்ப்ட் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா? ஒரு இன்புட் பாக்ஸ்லையும் டூ திஸ், டைப் திஸ், இதை பண்ண அதை பண்ண ஒரு மெசேஜ் கொடுத்துருப்போம், ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ராம்ப்ட்ல டபுள் கோட்ல டைப் ஒன்லி நம்பர்ஸ் நான் கொடுத்துட்றேன், கமா கொடுத்துட்றேன். ஸோ ப்ராம்ப்ட்ன்ற இடத்துல டைப் ஒன்லி நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கமா கொடுத்துருவோம். டைட்டில் அப்படின்னு கேட்குது. டைட்டில் அப்படின்னா அந்த இன்புட் பாக்ஸுக்கு மேலே ஒரு டைட்டில் இருக்கும். அது டிஃபால்ட்டாக எக்ஸல் அப்படின்ற மாதிரி வரும். பட் நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணால் கூட கொடுக்கலாம். ஹாய் யூசர்ஸ், இதையும் டபுள் கோட்டில் தான் கீப் பண்ணணும், ரைட்டா? ஹாய் யூசர் அப்படின்றத டைட்டிலில் கொடுத்துட்டு கமா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டிஃபால்ட் அப்படின்ற இடத்துல வேல்யூ அப்படின்றத கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா, இன்புட் பாக்ஸில் கீழே ஒரு என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த என்ட்ரி பண்ணுற ஃபீல்டு பிளாங்காக தான் மோஸ்ட்லி இருக்கும். சம்டைம் டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் அதில் எப்பவுமே ஷோ ஆகணும், ஆர் டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஷோ ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த இடத்துல அதை இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு வேல்யூக்கு பதிலாக நான் 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்புட் பண்ணுற இடத்துல 0ன்ற வேல்யூ டிஃபால்ட்டாகவே தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த இடத்துல 0 கொடுத்துருக்கோம். தென் எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன் அப்படின்றது அந்த இன்புட் பாக்ஸ் எந்த இடத்துல ஷோ ஆகணும், யூஸ்வலாக சென்டர் ஆகும் இல்லையா? பட் ஒருவேளை இன்புட் பாக்ஸ் இந்த டாப்ல எந்த இடத்துல ஷோ ஆகணும் ஆர் பாட்டம்ல எங்கேயாவது ஷோ ஆகணும் அப்படின்றா நீங்கள் இந்த பொசிஷனை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் 0,0 கொடுத்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கார்னர்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல மேலே இடது கை பக்கமா டாப் லெஃப்ட்ல இது ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் பொசிஷனையும் ஒய் பொசிஷனும் டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த 0 ஒய்ன்றதை டிஃபைன் பண்ணிட்டு கமா கொடுக்கும்போது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஹெல்ப்ன்றதையும் கான்டாக்ட்ஸ் அப்படின்றதையும் கொஞ்சம் பெருசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியுன்றதுனால நான் இதுலேயே என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிடுறேன்.
இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ஒரு டைப் அசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ன்ற இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவையும் அசைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ன்றது நம்பர்னு சொல்லிட்டோம், இன்டிஜர்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த எக்ஸை ஏதாவது பண்ணணும்ல, எங்கேயாவது போய் ஸ்டோர் பண்ண வைக்கணும்ல, அதுக்கு ஒரு கோடிங்கை போடலாம். RANGE ஓப்பன் ப்ராக்கெட் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணலாம், எம்டி அங்கே இருக்குது, B2ல் போடுவோமா, டபுள் கோட் B2 டபுள் கோட் க்ளோஸ் ப்ராக்கெட் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருவோமா. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்புட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூ எக்ஸ்ன்ற நேமில் ஸ்டோர் ஆக போகுது. அது நம்பராக தான் ஆக போகுது. அந்த நம்பர் B2ன்ற செல் ரெஃபரன்ஸில் B2ன்ற செல்லில் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஃபைன், இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். F5 பார்த்தீங்களா, டாப் லெஃப்டில் ஆகுது. யூஸ்வலாக சென்டரில் ஆச்சு இல்லையா, இப்போ டாப் லெஃப்டில் ஆகுது. நம்ம அந்த கோஆர்டினேஷன் கொடுத்துருக்கோம். பிக்சல்ஸ் எந்த இடத்துல இது ஷோ ஆகணும், எந்த பிக்சலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும் அப்படின்னா 0 கொடுத்தோம். ஸோ கார்னரில் போய் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துலையும் பாருங்களேன், 0ன்றது டிஃபால்ட்டாக வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம டிஃபால்ட் வேல்யூ 0 கொடுத்துருந்தோம். நம்ம இந்த இடத்துல உள்ளதை மாற்றிக்கலாம். 50 கொடுத்துட்டு ஓகே பண்ண அப்படின்னா B2ன்ற இந்த செல் ரெஃபரன்ஸில் 50ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு. இன்னும் கூட நிறைய கான்செப்ட் இருக்குது இந்த இன்புட் பாக்ஸில். இன்புட் பாக்ஸ் டைப்பையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாற்ற முடியும். அப்ளிகேஷன் டாட் இன்புட் பாக்ஸ்ன்ற கமெண்ட் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இப்போ இந்த லெவலில் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இன்புட் பாக்ஸை பற்றி, நிறையா பேசியிருக்கோம். பேசிக்காக இன்புட் பாக்ஸ்னால் என்ன, இன்புட் பாக்ஸ் கூட எப்படி ஒரு மெசேஜ் பாக்ஸை கம்பைன் பண்ணுறது, தென் இன்புட் பாக்ஸ் மெசேஜ் பாக்ஸ் என்ன பண்ணாலுமே அதை ப்ராப்பராக நம்ம கோட் பண்ணணுமே, அதுக்கு ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணி எப்படி பண்ணிட்டு போகிறதுன்றதையும் பார்த்தோம். தென் மல்டிபிள் இன்புட் பாக்ஸஸ் வித் மல்டிபிள் மெசேஜ் பாக்ஸஸ்ன்ற கான்செப்டையும் பார்த்தோம். தென் முக்கியமாக இன்புட் பாக்ஸில் கொடுக்குற ஒரு வேல்யூ, ஒரு டேட்டா எப்படி ஒரு எக்ஸல் ஷீட்டில் போய் ஸ்டோர் ஆகுன்றதையும் நம்ம ரெஃபர் பண்ணோம். அதே மாதிரி மல்டிபிள் இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த மல்டிபிள் இன்புட் பாக்ஸில் வர்ற வேல்யூஸ் மல்டிபிள் செல்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரே இன்புட் பாக்ஸ் வச்சு மல்டிபிள் என்ட்ரிஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்புட் பாக்ஸில் உள்ள இன்டர்னல் செக்மெண்ட்னு சொல்கிறேன், அதோடைய டைட்டில், ப்ராம்ப்ட் பண்ணுற வேல்யூ, XY பொசிஷன், தென் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்ற ஒரு சில இன்டர்னல் செக்மெண்ட் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், இந்த மாதிரியான கான்செப்டையும் தாண்டி இன்புட் பாக்ஸுடைய டைப்பை நீங்கள் மாற்ற முடியும். ஃபார்முலா அப்படின்ற மாதிரி டைப்பில் இன்புட் பாக்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். டெக்ஸ்ட், பூலியன், ரேஞ்சுன்ற மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட் பாக்ஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் டாட் இன்புட் பாக்ஸ்ன்ற கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். நார்மலாக நீங்கள் இன்புட் பாக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி போட்டு போவீங்களே, அப்படி பண்ணாமல் அப்ளிகேஷன் டாட் இன்புட் பாக்ஸ்ன்ற கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தோம். பட் லாஸ்ட் கான்செப்ட் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பெருசாக அதை பற்றி பேசலன்றதுனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். மெசேஜ் மூலமாக கமெண்ட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன். நிறைய டைமில் நீங்கள் கேட்குற கொஸ்டின், சம்டைம் இமெயில் அனுப்புகிற கொஸ்டின் கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்து அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷனில் கட்டாயம் எனக்கு டைம் இல்லைன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால் ஹெல்ப் பண்ண முடியறதில்ல. பட் ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க. அது மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும் போது கட்டாயமாக நான் பண்ணுவேன். ஓகே, கட்டாயமாக இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை நீங்கள் நல்லா மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி நல்லது பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.